Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous videoல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா map functionனா என்ன, அதை வந்து எப்படி நம்ம Pythonல யூஸ் பண்றதுங்கறத சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராகவும் தெளிவாகவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து பார்த்துருந்தோம். மேப் பார்க்கும்போது நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம் மேப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கும்போது. சோ மேப் ஃபங்க்ஷன் வந்து பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கும், அதுக்கப்புறமேட்டு ஒரு இட்டரபிள் எடுத்துக்கும். சோ இந்த ஃபங்க்ஷன் என்ன நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த இட்டரபிள்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வர ரிசல்ட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். சோ இதுதான் வந்துட்டு மேப் ஃபங்க்ஷன். சோ ஃபில்டர் ஃபங்க்ஷனும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான், ஆனா வந்துட்டு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அதே மாதிரி நம்மளுக்கு ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். சோ ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா எடுத்துக்கும். செகண்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டரபிள்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆர்குமெண்டா எடுத்துக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்மளுக்கு இந்த இட்டரபிள்ஸ்ல ஒன்னொன்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணும். அப்ளை பண்றது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்துட்டு சேவ் பண்ணிக்கும். எதுலாம் நம்மளுக்கு வந்துட்டு இதோட ரிசல்ட் வந்துட்டு ட்ரூ அப்படின்னு வந்ததோ அதை மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்ல கொடுக்கும். சோ இதுதான் வந்துட்டு மேப்புக்கும் ஃபில்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். மேப் வந்துட்டு இருக்கிற ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணி நம்மளுக்கு அப்படியே அவுட்புட் கொடுத்துரும். ஆனா ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஃபங்க்ஷனை அந்த இட்டரபிள் அப்ளை பண்ணி எதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ட்ரூங்கிற வேல்யூ வந்ததோ அதை மட்டும் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி அவுட்புட்ல கொடுக்கும். சோ இதுதான் மேப்புக்கும் ஃபில்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சோ இது வந்து நல்லா புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ இந்த இடத்துல நான் எதுக்காக கோட் எழுதிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். சோ செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பராங்கிறத தெரிஞ்சதுக்காக இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதியிருக்கேன். சோ ஃபங்க்ஷன் என்ன எழுதிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் வந்துட்டு மாடலோ 2 பண்ணும்போது ஈக்குவல்ஸ் 0வா இருந்தது அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ, அப்படி இல்லாட்டி ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு நான் எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில்டருக்குள்ள அந்த ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அந்த ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா. சோ அந்த நம்பர்ஸ் நான் இந்த இடத்துல வந்துட்டு இட்டரபிள்ஸ் நான் பாஸ் பண்றேன். சோ இட்டரபிள்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்து இட்ரேட் ஆயிட்டு அதால போக முடியும், அதுதான் வந்துட்டு இட்டரபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி 5 நம்பர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கும், உள்ள போகும், 1 மாடுலோ 2 பண்ணும். சோ 1 மாடுலோ 2 பண்ணும்போது ஈக்குவல்ஸ் 0ன்னு பார்த்தோம்னா கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகிறதுனால எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சோ இதோட ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அடுத்த நம்பர் 2 எடுத்துட்டு போகும். சோ ட்ரூ பண்ணும்போது ஈக்குவல்ஸ் 0 ஆயிடும். சோ 2 மாடுலோ 2 பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். சோ அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு அவுட்புட் இருக்கும். சோ அடுத்து 3 எடுத்துட்டு போகும். 3 எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் தான் ஆகும். சோ ஃபால்ஸ் அப்படின்னு ஆயிடும். அடுத்து 4 எடுத்துட்டு போகும். சோ 4 எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு ட்ரூங்கிற அவுட்புட் வரும். 5 எடுத்துட்டு போகும். 5க்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். சோ இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த அவுட்புட் தான் வந்திருக்கும். இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரிட்டர்ன் பண்ணாம எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ட்ரூங்கிற அவுட்புட் வந்திருக்கோ அதை மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ எதுக்கு நம்மளுக்கு அவுட்புட் ட்ரூ அப்படின்ற அவுட்புட் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2க்கும் 4க்கும் தான் வந்தது. அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபில்டர்ங்கிறதுல நம்மளுக்கு வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கும். சோ அதை வந்து திரும்ப நாம இந்த இடத்துல லிஸ்டா மாத்தினா நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ நம்ம ப்ரீவியஸா நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ பிரிண்ட் வந்துட்டு நம்ம டைரக்டா லிஸ்டா மாத்தாம நம்ம வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு ஆப்ஜெக்டா தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஃபில்டர் ஆப்ஜெக்டா தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க வந்துட்டு லிஸ்டா மாத்திட்டு பிரிண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். சோ சேம் மேப்ல நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். சோ அதனாலதான் நம்ம வந்துட்டு அந்த அவுட்புட்டை வந்துட்டு நம்ம லிஸ்ட் ஆப்ஜெக்டா மாத்தி அதுக்கப்புறம் நம்ம அதை வந்துட்டு பிரிண்ட் பண்றோம். நம்மளுக்கு 2 and 4 அப்படின்ற அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபில்டர் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, இதே கோட்ல இன்னொரு சின்ன ஆல்டரேஷன் பண்ணலாம். சோ இதே கோட காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி டபுள் கோட்ஸ்ல நான் வந்துட்டு ஈவன் அப்படின்னு நான் கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல பண்ணும்போது என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ இப்ப ரன் பண்ணும்போது என்னோட கோட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு கரெக்டான அவுட்புட் வந்திருக்காது. இந்த இடத்துல என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுத்தனோ அது எல்லா நம்பர்ஸுமே தான் எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒவ்வொரு வாட்டி நம்மளுக்கு போயிட்டு நம்மளுக்கு கண்டிஷன் செக் பண்ணும். சோ 1 2 3 4 5ங்கிற நம்பர்ஸ் இட்டரபிள்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். சோ இது எல்லாத்துக்குமே ஈவன்ங்கிற ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணும்போது 1க்கு வந்துட்டு நம்மளுக்கு ஆட் அப்படின்ட்டு வரும், 2க்கு வந்துட்டு ஈவன் அப்படின்ட்டு வரும், சோ 3க்கு வந்துட்டு
திரும்ப ஆட் அப்படின்னு வரும், 4க்கு வந்துட்டு ஈவன் அப்படின்னு வரும், 5க்கு வந்துட்டு திரும்ப நம்மளுக்கு ஆட் அப்படின்னு வந்துடும். சோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கும். சோ ரிட்டர்ன் ஆனதை நம்மளுக்கு அப்படியே இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிகாஸ் இந்த இடத்துல ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, வெறும் ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால நம்மளுக்கு அது வந்துட்டு அப்படியே நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரும். இதுவே நீங்க ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் ட்ரூ வந்திருக்கோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்ல கொடுக்கும். இதே கேஸ் வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். சோ ஒருத்தவங்க வந்துட்டு ஓட்டிங்க்கு எலிஜிபிளா இல்லையாங்கிறது எப்படி நம்ம செக் பண்ணுவோம். சோ கிரேட்டர் தென் 18 இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எலிஜிபிள். சோ இதுவே வந்துட்டு இவங்க 18 கம்மியா இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நாட் எலிஜிபிள். சோ இப்படிதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டுபிடிப்போம் ஒருத்தவங்க வந்துட்டு எலிஜிபிளா இல்லையானுங்கிறது. சோ அதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷனா போட்டிருக்கோம். சோ போட்டு இப்ப நான் அதை ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க கரெக்டா அவுட்புட் வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏஜஸ்ல நம்பர் ஆஃப் இட்டரபிள்ஸ் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ அவங்க வந்துட்டு எலிஜிபிளா இல்லையான்னு செக் பண்றதுக்காக இந்த இடத்துல நாம எழுதின கண்டிஷன் நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ அதுக்கப்புறமேட்டு அடல்ட்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றேன். அதுல மை ஃபங்க்ஷன்ங்கிறதையும் ஏஜஸ்ங்கிறதையும் பாராமீட்டரா பாஸ் பண்றேன். சோ அப்ப நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்துட்டு செக் பண்ணும். சோ 5 பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். 12 பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு தான் ரிட்டர்ன் ஆகும். சோ 5க்கு ஃபால்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு 12க்கு ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்புறம் 17 ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் 18 ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு 18 is greater than or is equals to 18 அப்படின்னு பார்க்கும். நம்மளுக்கு ட்ரூங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். சோ அடுத்து வந்துட்டு 24 பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு திரும்ப ட்ரூ அப்படின்னு தான் ரிட்டர்ன் ஆகும். அடுத்து 32ங்கிறத பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரூங்கிறது தான் ரிட்டர்ன் ஆகும். சோ இப்போ ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் ட்ரூ வந்திருக்கோ இதை மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துக்கும். சோ எடுக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18, 24 அதுக்கப்புறமேட்டு 32 இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கும். சோ இந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல அடல்ட்ஸ்ங்கிறது இருக்கும். சோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த வேரியபிள் அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்டா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு வந்து லிஸ்டா மாத்தி பிரிண்ட் பண்ணணும்ங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா. இது வந்துட்டு ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்துட்டு இது வந்து ஒரு இட்டரபிள் ஆப்ஜெக்ட் தானே. சோ அதனால இந்த ஆப்ஜெக்ட் நம்ம இந்த இடத்துல டைரக்டா பாஸ் பண்ணி ஃபார் லூப் மூலமா நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். சோ இதுல வந்துட்டு இப்ப நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 18, 24 and 32 இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு எக்ஸ் வந்து இங்க போகும். சோ எக்ஸ் பிரிண்ட் சொல்லும்போது 18 பிரிண்ட் ஆகும், அடுத்து எக்ஸ் இங்க போகும், அடுத்து 24 பிரிண்ட் பண்ணும், அடுத்து எக்ஸ் இங்க போகும், அடுத்து 32 பிரிண்ட் பண்ணும். சோ இந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு கோட் போட்டிருக்கேன். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம். சோ சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 0ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்தாச்சு. இதுல ஃபில்டர்ஸ்ல லாம்டா ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி ஒரு நம்பர் வந்துட்டு ஈவனா ஆடாங்கிறத செலக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ நான் வந்துட்டு இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு தனித்தனி லிஸ்டா எனக்கு வந்து தனித்தனியா வந்திருக்கு. சோ இது ஃபுல்லா நம்மளுக்கு வந்துட்டு ஆட் நம்பர். சோ ஆட் நம்பர் தனியா வந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் ஃபுல்லா தனியா வந்திருக்கு. இந்த இடத்துல நான் 2 லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்துட்டு லாம்டா யூஸ் பண்றேன். சோ கண்டிஷன் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா x modulo 2 not equal to 0வா அப்படின்னு நான் வந்து கேக்குறேன். இது எங்க அப்ளை பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ்ல நான் வந்துட்டு அப்ளை பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 0 எடுத்துட்டு வரும். சோ 0 modulo 2 not equals to 0ன்னு பார்த்தா false அப்படின்னு வரும். 1 modulo 2 not equals to 0ன்னு பார்த்தா true அப்படின்னு வரும். சோ 2 modulo 2 is not equals to 0ன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு கண்டிஷன் false ஆகும். சோ இதே மாதிரி நம்மளுக்கு எல்லா கண்டிஷன்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல செக் பண்ணும். சோ செக் பண்ணும்போது எதுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரூ வந்திருக்கோ அதை மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எடுக்கும். சோ 1 modulo 2 is not equals to 0. சோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரூ வரும். அதாவது ஆட் நம்பரா இருக்கும்போது மட்டும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகும். சோ அப்போ ஆட் நம்பர் இருக்கும்போது இந்த இடத்துல எதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கண்டிஷன் ட்ரூ ஆகும்னு பாத்தீங்கன்னா 1, 3, 5, 7 அதுக்கப்புறமேட்டு 9. சோ இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகும். சோ ட்ரூ ஆகிறத மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இதுவே அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா x modulo 2 is equals to 0வா அப்படின்னு கேட்டு அதுல சீக்வன்ஸா பாஸ் பண்ணிருக்கும். எப்பப்பெல்லாம் இதுக்கு வந்துட்டு modulo 2 is equals to 0 வரும்னு பாத்தீங்கன்னா ஈவன் நம்பரா இருக்கும்போது. ஈவன் நம்பர் என்னென்ன இருக்கு? சோ 0, 2, 4, 6, 8, 10. சோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் ஆகும்போது மட்டும் தான் இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூங்கிற ஆன்சர் வந்துட்டு வந்திருக்கும். சோ அதை மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணி இந்த இடத்துல அவுட்புட்டை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு லைன்ல கூட ஒரு நம்பர் ஈவனா ஆர்டர்ங்கிறது ஒரு சீக்வன்ஸ் பாஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். சோ ஃபில்டருக்குள்ள லாம்டா ஃபங்க்ஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். சோ லாம்டா ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தானே. சோ ஃபங்க்ஷனோட பிளேஸ்ல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லாம்டா ஃபங்க்ஷன் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இட்டரபிள்ஸ்ல எந்த இட்டரபிள் வேரியபிள் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துடணும். சோ இதே கூட இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் மட்டும் காப்பி பண்ணி இன்னொரு செல்ல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல சீக்வன்ஸ்ங்கிறத பாஸ் பண்ணாம நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு 1ல இருந்து 11 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரேஞ்ச் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். 1,11 அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்துட்டு கரெக்டா அவுட்புட் வரும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி லிஸ்டா கொடுத்துதான் பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. இந்த மாதிரி நீங்க ரேஞ்ச் கூட நீங்க கொடுத்துட்டு அவுட்புட் வந்து ஈஸியா ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இட்டரபிள் வேரியபிள் தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஸோ 2 பாஸ் பண்ணி நம்மளால அவுட்புட் எடுத்துட்டு வர முடியாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோட் நான் போட்டிருக்கேன். ஸோ கோட் போட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ தனியா கொடுத்துருக்கேன், பி தனியா கொடுத்துருக்கேன். ஸோ ஏ அண்ட் பில நம்மளுக்கு வந்துட்டு எதெல்லாம் கிரேட்டர் தென் 2 இருக்கோ அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல லைன் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாருங்க அவுட்புட் வராது, எரர் தான் வரும். ஏன்னா 2 ஆர்குமெண்ட் தான் வந்துட்டு ஃபில்டர் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனா நம்ம இந்த இடத்துல 3 கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுது. இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட், ஏங்கிறது ஒரு ஆர்குமெண்ட், பிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா எவாலுவேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். சோ இதுவே இந்த இடத்துல நான் இந்த மாதிரி 2 கண்டிஷன் கொடுக்காம வெறும் ஏ மட்டும் கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டா வரும். சோ ஏ மட்டும் எடுக்கும். சோ எது கிரேட்டர் தென் 2 இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா கொடுக்கும். சோ இதுவே ஏ கொடுக்காம நீங்க வந்துட்டு பி கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கண்டிஷன் அப்ளை ஆகுதோ, அதாவது 3, 4 இந்த இடத்துல பெருசா இருக்கு பில, சோ அதை மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம தர முடியாது, 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் நம்மளால இந்த இடத்துல தர முடியும். சோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருவோம். சோ இந்த நம்பர்ஸ்ல எதெல்லாம் மல்டிபிள் ஆஃப் 3ங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். சோ முன்னாடி இருந்து டிவிசிபிள் ஆஃப் 2 நம்ம பார்த்துருந்தோம் பாத்தீங்களா. சோ அதே மாதிரி தான். ஆனா இந்த இடத்துல கோட் கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கேன். என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணாம நம் மாடுலோ 3 = 0 செக் பண்றேன். சோ செக் பண்ணிட்டு நான் வந்துட்டு ரிசல்ட்ஸ் பிரிண்ட் பண்றேன். சோ பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு எதெல்லாம் நம்மளுக்கு 3 ஆல டிவிசிபிள் ஆகுமோ அதை மட்டும் தான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த இடத்துல கண்டிஷன் எப்படி எவாலுவேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷன்ல இந்த மல்டிபிள் ஆஃப் 3ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு இந்த இடத்துல கால் பண்ணிருக்கேன். சோ என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாம்டா பொறுத்த வரைக்கும் நாம எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் மாடுலோ 3 = 0 அப்படின்னு நாம வந்துட்டு செக் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் மாடுலோ 3ங்கிறத கொடுக்காம இந்த இடத்துல ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனாவே இந்த இடத்துல கொடுத்தாச்சு. சோ கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு இந்த இடத்துல கால் பண்றேன். சோ இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் நான் இந்த இடத்துல வந்துட்டு இட்டரபிள்ஸா கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் 1ங்கிறத எடுத்துட்டு, அதாவது இந்த எக்ஸ் இருக்க இடத்துல இந்த 1 எடுத்துட்டு போகும். 1 எடுத்துட்டு போயிட்டு நம்மளுக்கு இந்த கண்டிஷன் செக் பண்ணும். சோ 1 மாடுலோ 3 = 0 அப்படின்னு பார்க்கும். சோ கண்டிஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகும். சோ அடுத்து வந்துட்டு அடுத்த எலிமெண்ட் 2 எடுத்துட்டு போகும். சோ 2 நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் தான் ஆகும். அடுத்து 3 எடுத்துட்டு போகும். சோ 3 மாடுலோ 3 = 0 அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஆயிடும். சோ அதே மாதிரி எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போகும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நம்மளுக்கு எதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கண்டிஷன் ட்ரூ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3க்கு 6க்கு அதுக்கப்புறம் 9க்கு தான் கண்டிஷன் ட்ரூ ஆகும். சோ ட்ரூ ஆகிறது மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனை கூட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லாம்டால கொடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம திரும்ப இதே கூட காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி இந்த லாம்டா ஃபங்க்ஷனுக்கு பதிலா, அதாவது மல்டிபிள் ஆஃப் 3ங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலா நாம கொடுக்குற மாதிரி எக்ஸ் மாடுலோ 3 = 0 அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் கோட்ல நம்ம கொடுத்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டா வரும். சோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு ஃபங்க்ஷனாவும் கொடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஒரு கண்டிஷனாவும் கொடுக்கலாம். சோ விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க என்ன கண்டிஷன் தரீங்களோ அந்த ஃபங்க்ஷன் எதுக்கெல்லாம் நம்மளுக்கு ட்ரூங்கிறது ரிட்டர்ன் பண்ணிச்சோ அதை மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபில்டர் பண்ணி அவுட்புட்டை நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கும். மீதி இதை நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணாது. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலம்னா ஃபில்டர்னா என்ன, அது வந்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, மேப்புக்கும் ஃபில்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, சோ எந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபில்டர்ல அவுட்புட் வரும், எந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபில்டர்ல அவுட்புட் வராதுங்கிறத வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ஃபில்டர்ஸ்குள்ள லாம்டா ஃபங்க்ஷன் வச்சுட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, லாம்டாக்குள்ள ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனை எப்படி இன்க்ளூட் பண்றதுங்கிறது எல்லாமே ரொம்பவே கிளியராகவும் டீடைலாகவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.